திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 54வது நாள். இந்த 54வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்தலம்னு பொதுவாக பார்க்காம பொது பாடல்கள்லேருந்து ஒரு பாடலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொது பாடல்கள் அப்படின்றது என்னன்றதை நான் முந்தைய கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். அதாவது பொது பாடல்கள் அப்படின்றது பொதுவாக முருகன் பேரில் பாடப்பட்ட பாடல்கள். இது எந்த ஒரு ஸ்தலத்தை பற்றியும் குறிப்பிட்டு வராது. ஆனால் இது எல்லா முருகன் கோவிலுக்கும் பொதுவான பாடல்களாக கருதப்படும். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடல் பார்த்திங்க அப்படின்னா, துள்ளு மத வேள்கை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். எப்பவும் போல் இதை நான் 3 தடவை படிப்பேன். 3 தடவை இல்லை, முதல் தடவை என்னென்ன நான் சொல்லும்போது நீங்கள் கேட்டுட்டே வரலாம். இந்த திருப்புகழ் நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த வரிகளும் வரும். அந்த வரிகளில் அந்த திருப்புகழுடைய எண் என்ன அப்படின்றதையும் நான் போட்டிருக்கேன். அதனால் உங்ககிட்ட திருப்புகழ் அமுதம் புத்தகம் இருக்குது அப்படின்னா அந்த எண்ணுடைய திருப்புகழையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு கேட்கும் பொழுது வசதியாக இருக்கும். முதல் தடவை என்னோட நீங்கள் கேட்டுட்டே வாங்க. 2வது தடவை என்னோட சொல்லி பழகுங்க. 3வது தடவை இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி இப்போ முதல் தடவை நான் சொல்ல படிக்க ஆரம்பிக்க போகிறேன். துள்ளு மத வேள்கை கணையாலே தொல்லை நெடு நீலக் கடலாலே மெல்லுவரு சோலை குயிலாலே மெய்யுருகு மானை தழுவாயே தெள்ளு தமிழ் பாடத் தெளிவோனே செய்ய குமரேசத் திரளோனே வள்ளல் தொழு ஞானக் கழலோனே வள்ளி மணவாள பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. திருப்புகழில் பெருசாக தான் இருக்கும்னு இல்லை, சின்ன சின்ன திருப்புகழும் இருக்குது. இப்போ இந்த திருப்புகழை நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். துள்ளு மத வேள்கை கணையாலே தொல்லை நெடு நீலக் கடலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெய்யுருகு மானை தழுவாயே தெள்ளு தமிழ் பாடத் தெளிவோனே செய்ய குமரேசத் திரளோனே வள்ளல் தொழு ஞானக் கழலோனே வள்ளி மணவாள பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இப்போது இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது துள்ளு மத வேள்கை கணையாலே அப்படின்னா மதவேள் அப்படின்றது மன்மதன். மன்மதன் கையிலிருந்து வரக்கூடியது மலர் பானங்கள். அதனால தொல்லை நெடு அப்படின்னா அதிகபட்சமான துன்பங்கள் வரும். ஏன்னா மன்மதனுடைய அம்புகள் தான் ஆசைகளை தூண்டும். நீலக்கடலாலே அப்படின்னா நீல நிறத்த கடல். அந்த கடலை நம்ம பார்க்கும் பொழுது அது பேரில் ஒரு ஆசை வரும். மெல்ல வர சோலை குயிலாலே, ஒரு சோலையில் அழகான குயில் கூவுறதை பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு விதமான இன்பத்தை தூண்டும். மெய்யுருகு மானை தழுவாயே அப்படின்னா, மெய்யுருகுன்னா முருகி, மானை தழுவாயே அப்படின்னா ஒரு பெண், அவளை அழகாக அணைக்கக்கூடியவன், அணைத்து கொள்ளக்கூடியவன். யாருன்னா முருகப்பெருமான். அந்த பெண் யாருன்னா வள்ளி. தெள்ளு தமிழ் பாடத் தெளிவோனேன்னா தூய்மையான தமிழ் மொழியினால் பாடப்பட்டவன், அதில் தெளிந்து நின்றவன். செய்ய குமரேச திரளோனே, குமரன் அப்படின்னு பெயர் கொண்டவன். வள்ளல் தொழு ஞானக் கழலோனே, வள்ளல் பெருமக்களால் ஞானம் நிறைந்த திருவடிகள் கொண்டு அதை தொழுதார்கள். வள்ளி மணவாள பெருமாளே. முருகனை எப்போவுமே வள்ளிக்கணவன் அப்படின்னு கூப்பிடும் பொழுது அது ஒரு வசத்தியை கொடுக்குமாம். ஏன்னா முருகனுடைய சக்திக்கு ஒரு ரூபம் அப்படின்னு இருந்ததுன்னா அது வள்ளி தெய்வயானை தான். அதனால் தெய்வயானை மணவாளா அப்படின்னு சொல்லும் போதும் சரி, வள்ளி மணவாளான்னு சொல்லும் பொழுதும் சரி, அது கூடுதலாக பலனை கொடுக்கும். அதனால தான் இந்த திருப்புகழ் ஒரு அடி வசத்தின்னே நான் சொல்லுவேன். வள்ளி மணவாள பெருமாளே அப்படின்னு வரக்கூடியது இல்லையா. இந்த திருப்புகழ் என்னென்னா
நம்ம வீட்டில் யாருக்காவது கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா இந்த திருப்புகழை தாராளமாக பாராயணம் பண்ணலாம். 8 வரிகள் தான். படித்து மனப்பாடம் பண்ணி முருகனை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். அது இந்த திருப்புகழுடைய ஒரு தனித்துவம். இதுதான் இந்த திருப்புகழ். இந்த திருப்புகழை பார்த்துட்டு நாளைக்கு மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். நன்றி.